எங்க அவன்? வாங்க 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 சார். ஒரு வழியா வந்துட்டீங்களா சார்? அவங்க என் வீட்டு மேலதான் இருக்காங்க. ரொம்ப வயலண்டான ஆளு. கெட்டியா பிடிச்சு கூட்டு போங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சது ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டேன். இதான் ஸ்டோர் ரூமோட சாவி. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைட் சைடுல முதல் டோர். போய் பாருங்க. வாங்க போலாம். எதுக்கு கொஞ்சம் புஷ்அப்ஸ் எடுப்போம். ஏய், பூட்ட துறையா, சீக்கிரமா துற. புடிங்க அவனை. சார் சார் இந்த 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 யுவன் ராதாவோட கழுத்தை நெரிச்சா சார். சரி, இவன் ராதாவுக்கு என்னமோ பண்ணிருக்கா. ப்ளீஸ் அவனை பிடிக்க சார். இவன் ராதா இல்ல ராதிகா. அதை விடு. நான் ஏன் ராதிகா கழுத்தை நெருக்கணும்னா? யோ, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற? என் ஒய்ஃப் கழுத்தை நானே நெருப்பினா? அவன் முதல்ல வீட்லயே இல்லையே. ஏன்டா போய் சொல்ற? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சார், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. இந்த ஆளு என்ன மறுபடியும் மிரட்டான் தெரியுமா? என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவனை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சேன். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, அவனை பிடிச்சிட்டீங்க. இப்ப ஐடியா தேடுறான். இவன் திரும்ப ராதிகாவை ஏன் தெரியுமா ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என் மேல பழைய போல பாக்குறான் சார். இவன் தான் என் மனைவி ஏதோ பண்ணிட்டான். என் மனைவி என்னடா பண்ண? நான் என்ன வாங்கி முடியும்? எதுக்கு என்ன அடிக்கிற? ராதிகா எங்க? ஏடா அவ? ராதிகா எங்க? சார் ப்ளீஸ் சார், எழுதிட்டு போங்க சார். எனக்கு பயமா இருக்கு. ராத்திரி ஃபுல்லா இந்த பயத்துல தூங்க முடியாது. அப்படியே இந்த பொண்ணி கூட்டி ராதா மட்டும் ஏதாவது பண்ண நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏன் ராதிகா ஏதாவது பண்ணனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கோ. உன்னை கொண்டு போடா. அவனை இழுத்துட்டு போங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏய், அவனை இழுத்துட்டு போங்க. போங்க. நட போ போ. நான் வரல. ராமா. ராதா. How sweet. I love it. ஐயோ சார், போய் ஏறு. சார், ராதாவோட வீட்டுக்கு என்ன பெரிய ஆபத்து இருக்கு சார். ப்ளீஸ் முதல்ல அவனை கண்டுபிடிங்க. முதல்ல ஜீப்ல ஏத்திங்க இந்த ஆளை. ராமா எங்க இருக்கீங்க? இனி இந்த மோகனும் குஷியும் ஜெயிலுக்குள்ள போய் கல் உடைச்சு களி திங்க போறாங்க. இனி யாராலையும் அதை மாத்த முடியாது. என்கிட்டயே முதல்ல வந்தல்ல, இனி வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில போய் செவுத்துல முட்டிக்கிட்டே இரு. அஜித், கீர்த்தி, அங்கிள் வண்டியில ஏத்துங்க அவனை. இல்ல சார். சார், ராதாவை கண்டுபிடிங்க ப்ளீஸ். மனஸ், எங்க அங்கிள் அம்மையும் குஷி அக்காவையும் எங்க கூட்டிட்டு போறீங்க? தம்பி, இவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். தப்பு பண்ணிட்டாங்களே, கூட்டிட்டு தானே போணும். சார் சார் ப்ளீஸ், ரெண்டு பேரும் வண்டியில ஏத்துங்க. சார், இல்ல சார், நான் ஏற மாட்டேன் சார். ஆயிரம் சொல்லு, இந்த பெரியவங்க சொல்றது கரெக்ட் தான். இனம் இனத்தோடு தானே சேரும். அப்பனும் பிள்ளையும் எப்படி கட்டி பிடிச்சு அழறாங்க. எமோஷனலா இருக்கு இந்த சீனு.
மானசே, டேய் டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வா வா, இங்க வா, இங்க வா. ராதா எங்க? ராதா எங்க? இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் மோகன் அண்ணா விட்டுருங்க, அவர் எதுவும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, அவர் எதுவுமே பண்ணல, அவர் நிரபராதி. மோகன் அண்ணா, கீர்த்தி, கீர்த்தி, இவன் ராதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. ப்ளீஸ் அவளை கண்டுபிடி. ஏய், அந்த அம்மாவை கூட்டிட்டு போ. அம்மா, இங்க வாம்மா. கீர்த்தி, போங்க அவங்கள. நான் சொல்றேன்ல. ராதாவோட உயிருக்கு ஆபத்து, அவளை எப்படியாவது காப்பாத்து. யோ, அந்த அம்மாவை இழுத்து விடுங்கயா. அவளை காப்பாத்து ப்ளீஸ். கீர்த்தி பொறுமையா. என்ன பிடுங்கன்றல? என்ன பிடுங்க? அப்பா, அண்ணா, அங்கிள் 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 எல்லாரும் இப்ப தள்ளி போப் போறீங்களா இல்லையா? ஓகே, ரிலாக்ஸ். ஏத்துங்க அவனை. அப்பா எழுந்துருங்க. அங்கிள் மோகன் அண்ணா, பின்னாடி போயிடுங்க, இல்லனா சுட்டுடுவேன். அண்ணா, கீர்த்தி சீக்கிரம் வா, நாமள போலாம். அங்கிள் அங்கிள் எம்மையும் குஷி அக்காவையும் ஏன் கூட்டிட்டு போறாங்க? இந்த ராதா யாரு? அங்கிள் ஏன் ராதா ராதான்னு சொன்னாரு? அதெல்லாம் விடு, என் கேள்விக்கு நீ பதில் சொல்றியா? உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அங்கிள் எம்மும் குஷியும் மேல ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தாங்க அப்படின்றது. ஏன் அப்பா கிட்ட சொல்லல? இல்லையே, உனக்கு தெரியாதா? தெரியாதே. ப்ராமிஸ் பண்ணு. சரி வா, அப்படியே போய் சுத்திட்டு வரலாம். அம்மா, அம்மாவையும் கூட்டிட்டு போலாம். அம்மா பிஸியா இருக்காங்க இன்னைக்கு. அப்பாவும் பையனும் மட்டும்தான். ஓகே, எங்கப்பா போறோம்? மேல. டெரஸ் இருக்கிற ஹோட்டலுக்கா? அதுக்கும் மேல. வாங்க வாங்க. இற இப்படியோ போவோம் ஸ்கூல் யூனிஃபார்மோடையா? ஒரு வேளை அங்க டெரஸ் ஹோட்டல்ல யாராவது கிடைச்சாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல, ஹேண்ட்ஸமா இருக்கணும்ல, இல்லையா? அப்பா, ம், அந்த ரூம்ல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? உங்க அம்மா அது அந்த பூனையோட சத்தம்டா. நம்ம வீட்ல தான் பூனையே இல்லையே. சாரி சாரி சாரி, அது என்னது, அது பேர் எது? நாள் புறாவும் கூடயே இருக்குமே. அதான்டா, அது பேர் கூட ஏதோ சம்பி. சம்பி சம்பி சம்பியோடது. எதையோ தள்ளி விட்டுருக்கோம். போலீஸ் அங்கிள், அங்கிள் எம்மையும்
குஷி அக்காவையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்ப நான் கெட்டவனா? என்னதான் கூட்டு போயிருக்கணுமா? இல்ல, நான் நல்லவனா? நல்லவரு. போலாமா? ஆ, வா 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 வா. ஆ. சைட் அடிக்க ட்ரெஸ் பண்றானா எப்படி ஓடுது பாரு. சரி, அப்பன மாதிரி தானே இருப்பான். அப்பா அப்பா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. ஏய் இங்க பாரு. ஓய் அமைதியா உட்கார போறியா இல்லையா? மைனர் நீ, அதனாலதான் உன்னை லாக்அப்ல போடல, வெளியில உட்கார வச்சிருக்கோம். தேவையில்லாம கலாட்டா பண்ண உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்பா அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா ப்ளீஸ் மேடம், எழுந்துருங்க. அந்த பொண்ணை உட்கார வைங்க. ஏய் பொண்ணு, இங்க என்ன பண்ற? இல்ல வந்து உட்காரு வா. அப்பா ராதாவை விடுறா. ராதா, ராதா, அப்பா இங்க வாங்க. விடுங்க அப்பா. நான் நல்லா இருக்கேன். ராதா எங்க? அவ நல்லா இல்லல்ல. இன்ஸ்பெக்டர் சார், சார் ப்ளீஸ் சார், என்ன போக விடுங்க. என் மனைவி பெரிய பிரச்சனைல இருக்கா சார். ஒரு வாட்டி அவளை கண்டுபிடிச்சு சேஃபான இடத்துல விட்டுட்டு அப்புறம் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் சார், என்ன கொஞ்சம் போக விடுங்க ப்ளீஸ். முதல் விஷயம், அவ உன் பொண்டாட்டி இல்ல, இன்னொருத்தன் பொண்டாட்டி. அதனால தேவையில்லாம கத்தாம அமைதியா இரு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சார், என்ன எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் என்ன போக விடுங்க சார். என் மனைவி பிரச்சனைல இருக்கா. ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கொஞ்சம் போக விடுங்க சார். போய் அமைதியா உக்காரியா? சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் போக விடுங்க சார். நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டியா நீ? அமைதியா போய் உக்காந்துரு. ஏய் நீ அங்க போய் உட்கார. மேடம் உங்களை கூட்டிட்டு போங்க. வா அப்பா வந்து இங்க உட்காரு. சார் பண்ணிக்கிட்டு. ப்ளீஸ் சார். போய் அமைதியா உட்காரு, கத்தி பிரயோஜனம் இல்ல. ராதா ராதா, இது கீர்த்தி அக்காவோட குரல் ஆச்சு. நான் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். இப்ப அவங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ராதா கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா. எங்க இருக்க? கடவுளே கிருஷ்ணா, உதவி செய்யுங்க. ராதா கடவுளே கிருஷ்ணா, கீர்த்தி அக்கா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. வீட்ல யாரும் இல்ல போல இருக்கே. கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா,
நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராதா, இந்த மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்காத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மோகனனாவையும் குஷியையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருப்ப? அக்கா ப்ளீஸ் அமைதியா இருங்க, சத்தமா பேசாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அது விஷயம் என்னன்னா அது ஏய் ஏய் ராதாவை விடுடா. மோனையா. ஐயோ கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். கடவுளே கிருஷ்ணா, என் ராமாவை நீங்க தான் காப்பாத்தணும். சார் சார் என்ன போக விடுங்க சார் ப்ளீஸ். சார் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ் சார், என்ன கொஞ்சம் போக விடுங்க. அப்பா, அத்தை. கீர்த்தி இன்ஸ்பெக்டர் சார், நான் எங்க அண்ணன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்க முடியுமா? சரி, 2 நிமிஷம் தான் டைம். போங்க. ஆ, அண்ணா, கீர்த்தி கீர்த்தி நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ராதா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? அவன் நல்லா இருக்கா? இல்ல கீர்த்தி, நீ ஏன் அமைதியா இருக்க? சொல்லு கீர்த்தி. அந்த யுவன் ரொம்ப மோசமானவன். அவன் பைத்தியம். அவன் ராதாவை என்ன பண்ணாலும் பண்ணுவான். அண்ணா, போதும் நிறுத்துங்க. நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. என்ன? மோகனண்ணா, நீங்க எந்த ராதாவுக்காக கஷ்டப்பட்டு இங்க அழுதுட்டு இருக்கீங்களோ, அந்த ராதா மறுபடியும் அவனையே கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. மறுபடியும் அவனையே கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டு இருக்கா. இல்ல இல்ல இல்ல, இது உண்மையா இருக்க வாய்ப்பில்ல. இதான் உண்மை மோகனண்ணா. அந்த ராதாவே என்கிட்ட சொன்னா. சொல்லு ராதா, என்ன விஷயம்? கேம் ஓவர். ஓ அட, நீங்களா? நான் இன்ட்ரெஸ்டா கேம் விளையாடிட்டு இருந்தேனா நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க வந்தது நல்ல விஷயம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கன்னா ராதிகா, அப்புறம் நாங்க 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சோம். எதுக்காக? அது வந்துங்க, அது துரதிருஷ்டங்களோட கெட்ட நிழல் எங்க மேல இருந்து இப்ப வேலைக்கு போயிருக்குல்ல, அதை கொண்டாடதான். குஷி எங்க பாட்டிக்கு பண்ணது மிகப்பெரிய அநியாயம் தானே. ஆனா நியாயம் தாமதமா கிடைச்சாலும் அது கிடைச்சிருச்சுல்ல. ஏன்னா அவனோட வீட்டுல லேட் ஆனாலும் நியாயம் கிடைச்சிரும். இப்போ எங்க வாழ்க்கையை விட்டு அவங்க மொத்தமா போயிட்டாங்கல்ல. சோ ராதிகா ஒன்னு டிசைட் பண்ணிட்டாங்க, எங்க வாழ்க்கைக்குள்ள அப்படியே பாசிட்டிவா கொண்டு வந்து நிரப்பலான்னு. சோ நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த வாட்டி நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க யார் வந்தாலும் கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. இட்ஸ் பர்மனன்ட். சோ நீங்க உங்களோட குடும்பத்தோட, ஐம் சோ சாரி, நீங்க எப்படி குடும்பத்தோட? எல்லாரும் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. வீட்டுல மிச்சம் மீதி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட வாங்க. நீங்க கண்டிப்பா வரணும். நான் சந்தோஷப்படுவேன்.
ஹேய், நீ ஏன் அமைதியா நின்னுகிட்டு இருக்க? நான் மட்டும் தனியா கூப்பிட்டா அது நாகரிகமாவா இருக்கும்? நீயும் இன்வைட் பண்ணணும்ல. என்ன இருந்தாலும் உன்னோட எக்ஸ் நாத்தனார், எனக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். குஷியும் மோகனும் நம்மளுக்கு நிறைய கெடுதல் பண்ணாங்க தான். ஆனா இதுல இவங்களோட தப்பு என்ன இருக்கு ராதிகா?